மஷ்ரூமை சாப்பிடணும். பேசாம நம்ம அதை வாங்கிருக்கலாம். அதை வாங்கி ஆகணும்னு எந்த அவசியமும் இல்லையே. ஆனா நீங்க 2 பேரும் அளவே இல்லாம சாப்பிடுறீங்களே, ஆனால ஹெல்ப் பண்றீங்க. அதுக்காகவே நீங்க இப்ப என்கிட்ட என்ன ஸ்நாக்ஸ் கேட்டாலும் வாங்கி தரேன். எது வேணும்னாலுமா? எனக்கு டோராயாக்கி. அத நீ நேத்து தானப்பா சாப்பிட்ட. மசுதாக்கி மஷ்ரூம். ஓ மஷ்ரூமா. எனக்கு மசுதாக்கி மஷ்ரூமோட ஃப்ரை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இல்லப்பா, அந்த மஷ்ரூம் அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா டிவில அந்த டிஷ் இந்த சீசனோட கிங்னு சொன்னாங்க. அது வந்து கிங்கா கோயினாலாம் தெரியாதுப்பா. ஆனா அது ஸ்மெல் பண்ண நோபிட்டா சொல்லிருக்காங்க. மஷ்ரூம் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நோபிட்டா. ஆனா இது வரைக்கும் நம்ம ஊர்ல சாப்பிட்ட விஷயம் சொன்னதே இல்லையே. எனக்கு கிரீம் பஃபே வாங்கி கொடுங்கம்மா. ஓகே. ஹே மிஸ் நோபி, எப்படி இருக்கீங்க? ஆமா, இங்க பாருங்க மாசுதாக்கி மஷ்ரூம் இருக்கு. ஓ இதுவா? சமைச்சா டேஸ்டா இருக்குமே. இன்னைக்கு வேண்டாம் விட்டுருங்கம்மா, நமக்கு இது அடிக்கடி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சுல்ல. கரெக்டா சொல்லிட்டேப்பா. ஆனா நிஜமாவே எனக்கு இது சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா, ரொம்ப போர் அடிச்சிருச்சுமா. ஆமாப்பா. எங்களுக்கு ஷீடெக் மஷ்ரூம் கொடுங்க. சரி. எப்படியாவது ஒரு தடவையாவது சாப்பிடணும் அந்த மஷ்ரூம். ஆமா, என் கூடவே அம்மாவும் அதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, ஆனா அதோட விலை எதுக்கு இவ்வளவு அதிகமா இருக்கு? ஏன்னா அது அவ்வளவா ஹார்வெஸ்ட் ஆகுறது இல்லல்ல. அது ஏன்பா? ஏன்னா அது மோஸ்டா அக்கமாசு காடுகள்ல தான் வளரும். நம்ம மலைக்கு பின்னாடி கூட இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குது. ஆனா அந்த மரங்கள்லாம் அக்கமாசு காடுகள் இருக்கிற மாதிரி இல்லல்ல. சூரிய வெளிச்சம், வறட்சி, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது வளரும். சுத்தம். அப்பனா எனக்கு அதான் வேணும்னு அவசியம் இல்ல. அது மாதிரி ஏதாவது இருந்தா போதுமே. என்னது? அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிஜமாவா? இமிடேஷன் ஸ்ப்ரே. ஸ்ப்ரே பண்றதுக்கு முன்னாடி மாட்சுசாக்கி அப்படின்னு சொன்னா மாறிடும். மாசுதாக்கி மஷ்ரூமா? என்னப்பா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த, இந்த மஷ்ரூம் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம்னு. அப்படிதான் சொன்னேன். சரி, அதை சாப்பிட்டு பாரு. அப்படியேவா? அட, இதுக்குள்ள கிரீம் இருக்கு. இது சாப்பிடுற பொருளை மாட்சுசாக்கி ஷேப்ல மாத்தும். ஆனா உள்ள எதையும் மாத்தாது. பழைய மாதிரி மாத்துறதுக்கு இந்த ரிட்டன் ஸ்ப்ரேவை ஸ்ப்ரே பண்ணா போதும். திரும்பவும் கிரீம் பஃபா மாறிடுச்சு. ஆனா இதோட ஷேப்பை மாத்தினா மட்டும் என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லையே. அப்படிலாம் சொல்லிடாதப்பா. என்ன பண்ற? அனுச்சிடு. இத நம்ம வாங்கின ஷிட்டாக்கி மஷ்ரூம். இத ஸ்ப்ரே பண்ணா இப்ப இது மாட்சுசாக்கிவா மாறிடுச்சு. ஆனா இதோட டேஸ்ட் ஷிட்டாக்கி மாதிரி தானே இருக்கும். அவங்க இத சாப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்களே. இருந்தாலும் பரவாயில்ல விடு. அப்ப சரி, நம்ம இத வீட்டுக்கு பின்னாடியே மலையிலயும் விதைச்சிட்டு அம்மா கிட்ட சொன்னா அவங்க வளர்ப்பாங்கல்ல. நல்ல ஐடியா தான். அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த அக்கமாசு காடு இதுதான். ஆனா நம்ம இதை எங்க விதைக்கிறது? இந்த மஷ்ரூம்ஸ்லாம் எங்க வளரும்னு எனக்கு தெரியாது. என்ன பண்றது? அட, இதுக்கு ஏன் இவ்வளவு டீப்பா யோசிக்கிற? அதுவும் சரிதான். இப்ப நம்ம மாட்சுசாக்கிவை விதைக்கிற வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஓகே. ஹேய், நம்ம இது இந்த இடத்துல வைக்கலாமா? வைக்கலாம். பார்த்தோன்னே எடுக்கிற மாதிரி ஈஸியா தான் இருக்கு. வை வை. அதுவும் சரிதான். என்ன நீ சொன்ன மஷ்ரூம் மலையில இருக்கா? ஏகப்பட்டது இருக்கு, நிறைய. அந்த மாதிரி இடங்கள்ல மஷ்ரூம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியும். ஆனா நாங்க நிஜமா தான் சொல்றோம், அது வளருது. அத நீங்களே வந்து பாருங்களேன். சும்மா நீங்க ஒரு தடவை வந்து பாருங்களேன். மாசுதாக்கிவா, மாசுதாக்கிவா, மாசுதாக்கிவா. என்ன சொல்ற சுனியோ? மாசுதாக்கிவா? ஆமா, அதுவும் மலைக்கு பின்னாடி. அப்பவா உடனே புயல் மாதிரி போவோம். சீக்கிரம் வாங்க போலாம். நானும் வந்ததுல இருந்து தேடி பாக்குறேன். ஆமா, போய் இங்கதான் இருக்குன்னு சொன்னாங்க. நிஜமாவே அது இங்க இருக்குமோ? எனக்கும் அந்த விஷயம் தெரியல. என்னப்பா அது? எதுக்கு இந்த இடத்துல இவ்ளோ பேர் கும்பலா இருக்காங்க? நோபிட்டா, டோரேமோன். ஹாய் ஷிசுகா. ஹலோ ஆன்ட்டி. ஹலோ ஷிசுகா. நோபிட்டா, டோரேமோன், நீங்களும் அத பத்தி கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். அந்த மாசுதாக்கி மஷ்ரூமை பறிக்கணும்னு ஆசையா இருக்கேன். ஆனா அந்த மாசுதாக்கி வந்து ஆக்சுவலா
மஷ்ரூம்ஸ் எல்லாம் வளருமா? அதானே. எல்லாரும் இங்க பாருங்க. மாச்சுதாக்கேவை ஹார்வெஸ்ட் பண்றது தானே. அந்த வேலையை என்கிட்ட விட்டுடுங்க. ஏன்னா வருஷம் முழுக்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி அந்த மஷ்ரூம் சாப்பிடுறது எங்க ஃபேமிலி மட்டும் தான். ஒருவேளை அது உங்க கண்ணு முன்னாடியே இருந்தா கூட நிச்சயமா உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அட என்னப்பா இதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். சில மஷ்ரூம் கண்டுபிடிக்கிறது ஈஸியான வேலைதான். தம்பி அங்கெல்லாம் இருக்காது. அது நல்ல வெளிச்சமான இடத்துல தான் வளரும். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். அது இந்த மாதிரி இருட்டான பகுதியில கூட வளர வாய்ப்பு இருக்கு போல இருக்கு. அதுல சிலது இந்த மாதிரி பகுதியில கூட வளரும். மாசுதாக்கேல ஷீதாக்கே மாதிரி மரத்துல வளர வாய்ப்பே இல்ல. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ வரணும். அம்மா அம்மா இப்படி வாய பொழுதுகிட்டே நின்னுட்டு இருந்தா மத்த எல்லாரும் எடுத்துருவாங்க, நமக்கு ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் சரிதான். சீக்கிரமா பறிக்கலாம். ஐயா ஏதோ வந்துட்டோம். எங்க இருக்கு? இங்க. இத்தனை பேர் பறிச்சா நம்ம விதைச்சதெல்லாம் போயிடும் போல இருக்கே. நம்ம அம்மா எங்க போனாங்க? இதோ இருக்கு. ஆ, ஒரு பக்கம் பார்த்தா மத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க போல இருக்கே. அப்ப நம்ம கஷ்டப்பட்டது எல்லாமே பரவாயில்ல விடு. நம்ம இன்னும் இங்க விதைச்சு வைக்கலாம். அந்த மஷ்ரூமை இங்க தானே வச்சோம். இங்க மஷ்ரூமே இல்லையே. இதென்ன நம்ம கிட்ட இருக்கு. எது வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இது கூட நம்ம சாப்பிடுறது தானே. பரவாயில்லையா? இருந்தாலும் இது போதாது. நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவை. ஓகே. எடுக்க பார்க்காத. நம்ம நிறைய எடுக்கணும். வேகமா வேலை செய். அடிச்சிருவோமா? குடுப்பா நான் ஸ்டே பண்றேன். இல்ல நானே அடிக்கிறேன். அப்படி எல்லாம் சொல்லாத. என்ன மன்னிச்சிடு. நான் இது மேல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி மாத்திடுறேன். நீ எடுத்துட்டு போய் விதைச்சிட்டு வந்துரு. இந்த இடத்துல விதைச்சோன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்படி கண்டுபிடிச்சா உடனே வந்து எடுத்துருவாங்களே. நாம இதை இந்த இடத்துல விதைச்சிட்டு அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருவோம். அது சரி, நம்ம அம்மா இங்க தானே இருந்தாங்க. இந்த நேரம்னு பார்த்து எங்க போனாங்க? கண்டுபிடிச்சிட்டேன். அம்மா நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆஹா, இது பெருசா இருக்கே. இன்னைக்கு நமக்கு நிறைய மஷ்ரூம்ஸ் கிடைச்சிருக்குல்ல. ஆமா, இதை எடுத்தது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு போய் இதை குக் பண்ணி சாப்பிடலாமா? இதோட ஸ்பெஷாலிட்டி இத பறிச்ச இடத்துலயே வேக வச்சு சாப்பிடுறதுதான். அட, அது எல்லாமே வெள்ளரிக்காவும் ஸ்நாக்ஸும் தானே. மாட்டிக்க போறோம். கிட்டத்தட்ட சாப்பிடுற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ அதை சாப்பிட்டு பாத்துருவோம். இது நல்ல ஜூசியாவும் செம்ம டேஸ்டா இருக்கு. நாம சாப்பிட்டதை விட இது வித்தியாசமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓ, நானும் சாப்பிட்டுமா? கேட்காத எடுத்து சாப்பிடு. தேங்க்யூல. அட, அதெல்லாம் நார்மல் ஸ்நாக்ஸ் தானே. இது டேஸ்டா இருக்கு. சோ இதுதான் நிஜமான மஷ்ரூம். இதோட டேஸ்ட் ஸ்நாக்ஸ் மாதிரில இருக்கு. அட என்னப்பா சொல்ற? இந்த டேஸ்ட் உனக்கு தெரியலையா? அட செலிபிரிட்டிஸால மட்டும்தான் இந்த டேஸ்ட் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்க முடியும். உனக்கு தெரியும். மனுஷங்களோட டேஸ்டிங் சென்ஸ் நம்மளால நம்பவே முடியாது போலயே. அதெல்லாம் சரி இருக்கட்டும். இங்க இருந்து நம்ம அம்மா எங்க போனாங்க? மலை மேல இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டேன். நான் அட்லீஸ்ட் ஒன்னாவது எடுத்துட்டு போகணும். கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய கிடைச்சிருக்கு. நிறைய பறிச்சுட்டாங்க. இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாங்களே. பேசாம நம்ம திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, நம்ம இதை விட்டுருவோம். எனக்கு இதை செஞ்சதே ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஆமாப்பா, எனக்கும் கில்ட்டியா தான் இருக்கு. நம்ம அம்மா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்ம உண்மையெல்லாம் சொல்லிடலாம். அம்மா தானே அது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். மஷ்ரூம் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க. நம்ம கிட்ட ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இதை நம்ம எல்லாருமே சாப்பிடலாம். அம்மா, அது வந்து என்னப்பா? பார்க்கவே டேஸ்டா இருக்கா? பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இந்தாங்க ரிட்டன் ஸ்ப்ரே. என்னது இது? ஆக்சுவலா இது வந்து அட, இது மாறவே இல்ல. இது நிஜமான மாசுதாக்கே. இது நிஜமானது. கையில கூட ஒண்ணு வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இது உண்மையான மாசுதாக்கே. என்னது?